यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: முல்பாகல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகள் மங்களாசாசனம். முல்பாகல் ஸ்ரீ வைஷ்ணவ சங்கத்தில் ஆச்சாரிய ராமானுஜரின் திருநக்ஷத்திர கொண்டாட்டம். திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியின் வசந்தோத்சவம். இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரு யத்ராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமிகள் பெங்களூரு முல்பாகலில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தார். முல்பாகல் ஸ்ரீ வைஷ்ணவ சங்கத்தினர் முல்பாகலில் உள்ள விட்டல் நாராயண சுவாமி சமுதாய நலக்கூடத்தில் பகவத் ராமானுஜரின் திருநக்ஷத்திர மகோத்சவத்தை மிக விமர்சையாக கொண்டாடினார்கள். நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகளின் தலைமையில் ஸ்ரீ ராமானுஜரின் ரத யாத்திரையானது ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் இருந்து தொடங்கி விட்டல் நாராயண சுவாமி சமுதாய நலக்கூடம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. இந்த உற்சவத்தில் சுமார் 700 ராமானுஜ பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். பின்னர் நடைபெற்ற மேடை நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் பெங்களூரு தேவி ஸ்ரீ மகா சமஸ்தானத்தின் நிறுவனரும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற ஜோதிடருமான ஸ்ரீ ஸ்ரீ டாக்டர் தேவி ஸ்ரீ குருஜி அவர்கள், பெங்களூரு கோடிஹள்ளி ஸ்ரீ வைஷ்ணவ சங்கத்தின் ஸ்ரீ விஷ்ணு சித்த ஆகம பாடசாலையின் தலைவரான திருமதி சகுந்தலா அம்மா அவர்கள், முல்பாகல் ஸ்ரீ வைஷ்ணவ சங்கத்தின் கௌரவ தலைவரான ஸ்ரீ வெங்கட சலபதாச்சார் அவர்கள் மற்றும் பெங்களூரு ஆண்டாள் கோஷ்டியைச் சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி நாராயணமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருந்தார்கள். இந்த நல்ல தருணத்தில் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகள் தமது அனுகிரக பாஷணத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சங்கத்தினர் திருவாதிரையை முன்னிட்டு இன்றைய தினம் ஆச்சாரிய ராமானுஜரின் திருநக்ஷத்திர மகோத்சவத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவதைக் கண்டும் சங்க இளைஞர்களின் உற்சாகத்தை கண்டும் மனமகிழ்ந்து பாராட்டுகிறேன். பகவானின் சங்கல்பப்படியும் கட்டளைப்படியும் ஆதிசேஷனே ராமானுஜராக அவதரித்து அனைவருக்கும் பகவானின் அனுகிரகம் சென்றடைய செய்கிறார். நம்முடைய பாரத தேசம் மிகச்சிறந்த நாடு. இது அநேக சாதுக்கள், சந்தானங்கள், ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் அவதரித்த புண்ணிய பூமி என்று குறிப்பிட்டார். மேலும் முன்பு திரேதா யுகத்தில் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனிடம் தமக்கு உபதேசம் செய்யுமாறு வேண்டிய போது ஸ்ரீராமர் தன்னுடைய அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தில் உபதேசிப்பதாக கூறினார். பின்னர் துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் போது அர்ஜுனனின் ரதத்தில் அனுமன் கொடி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. அந்த அனுமனே முல்பாகல் ஆஞ்சநேய சுவாமி ஆவார். கிருஷ்ணனின் முன்னிலையில் அர்ஜுனனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேய சுவாமியின் திருக்கோவிலே இன்று முல்பாகலில் உள்ளது. இத்தகைய புண்ணிய ஸ்தலத்தில் இன்று சுவாமி ராமானுஜரின் திருநக்ஷத்திர மகோத்சவம் கொண்டாடப்படுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்றும் சுவாமி சாதித்தார். மேலும் ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் எம்பெருமானிடத்தில் பக்தி கொண்ட அனைவருக்கும் மோட்சத்திற்கான வழியை காட்டினார். திருக்கோவில்களில் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்த பாராயணத்தை வழிவகுத்ததோடு சாதி மத பேதமின்றி அனைவரும் எம்பெருமானை சேவிக்கும்படி செய்து பக்தி அலையை உருவாக்கினார். ராமகிருஷ்ண அவதாரங்கள் தர்மத்தின் யுகங்களாக இருந்தது போல இந்த கலியுகம் ராமானுஜ யுகமாகும். இந்த ஆச்சாரிய திருநக்ஷத்திர மகோத்சவ நன்னாளில் ராமானுஜ 101 பாராயணம் செய்யப்பட்டது மகிழ்ச்சிக்குரியது. அது 108 ரத்தினங்களை கொண்ட பிரபன்ன காயத்ரி ஆகும். அந்த சாற்று முறையில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆச்சாரிய ராமானுஜரின் திருவடி ஸ்பரிசம் நமது கர்நாடக மண்ணிற்கு கிடைத்தது நம் அனைவரின் பாக்கியம். அவர் மனித குலத்தை உய்விக்க வந்தவர். அவருடைய கட்டாட்சம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ராமானுஜ திருவடிகளில் பிரார்த்தித்துக் கொண்டார். இதன் பின்னர் முல்பாகலில் உள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலிலும் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் மங்களாசாசனம் செய்து லோகக்ஷேமத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டார்.
भजयति राजं भवधीरो भजयति राजं भजयति राजं. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். भजयतिराजं यतिराजा भक्ति நியூஸ் சேனல். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி.எஸ். சுவாமிகளின் வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ எதுகுரி ஏத்ராஜ மடத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோ அமைப்பின் முன்னாள் தலைவரான டாக்டர் எஸ். சோமநாத் அவர்கள் ஆன்மீகமும் அறிவியலும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார். இந்த நிகழ்ச்சி இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக அமைந்திருந்தது. ஏராளமான இளைஞர்கள் இதில் பங்கேற்று தங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெற்றுச் சென்றனர். இந்நிகழ்ச்சி நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி.எஸ். சுவாமிகளின் முன்னிலையில் ஸ்ரீ ராமானுஜ சம்ஸ்கிருதி பவனில் நடைபெற்றது. திருநாராயணபுரத்தில் திருவாதிரையை முன்னிட்டு நேற்றைய தினம் சுவாமி ராமானுஜருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வாருங்கள், ஆச்சாரிய ராமானுஜரின் இந்த திவ்ய சேவையை தரிசித்து நாமும் அவருடைய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் மைசூர் கிளையில் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் எம்பெருமானை கண்குளிர சேவித்து மகிழ்ந்தார்கள். அந்த திவ்ய சேவை இப்போது உங்களுக்காக. திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் தற்போது வசந்தோத்சவம் தொடங்கியுள்ளது. அதன் முதல் நாள் உற்சவத்தை இப்போது நாமும் தரிசிக்கலாம். வாருங்கள்.
நம்முடைய எதுகுரி எத்ராஜ மடத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜ பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திர தாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முக்குந்த மாலை ஸ்தோத்திரத்தின் 16வது ஸ்லோகம் முதல் 20வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ ஊவே கண்ணப்பன் ரங்கராமானுஜம் சுவாமி அவர்கள் உபன்யாசம் செய்ய உள்ளார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 7ஆம் தேதி, மே மாதம் 21ஆம் தேதி, 2026 வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், உத்தராயணம், கிரீஷ்ம ரித்து, சுக்லபக்ஷம், பஞ்சமி திதி, புனர்பூச நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.